ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் அந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அரசியல் பேசும்போது நிறைய இடங்களில், அதாவது ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அந்த அம்மா உணவு திட்டத்தை ரொம்ப வெகுவாக பாராட்டியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம படித்து முடிச்சு வேலைக்காக சென்னைக்கெலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா உணவு திட்டம் ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதவியாக இருந்திருக்கு. அதனால் நம்ம ரொம்ப ஒரு பயனடைஞ்சிருக்கோம். ஸோ சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்ட நேரத்துலலாம். ஸோ அதனால் எனக்கு அந்த திட்டம் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு உண்டு. அதை ரொம்ப பாராட்டுவேன் நான் ஸோ அப்படிப்பட்ட திட்டத்தை திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை பேர் வாங்கிக்கூடிய, ஏன்னா ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம்ல, எடிம்பி ஆட்சி காலத்தை கொண்டு வந்த திட்டம், அது பேர் வாங்கலாமா அப்படின்ட்டு அதை சீரமைக்காம அதில் யார் சரியாக சாப்பிட வரல அப்படி இப்படின்னு ரொம்ப பார்த்தீங்கன்னா அது மேலே அவருக்கு விட்டு அதை கடைசியாக ஒழுங்காக செயல்படாமல் முடிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்முடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நேற்று ஆணையிட்டு இருக்காருங்க, அம்மா உணவு திட்டத்தை சீரமைச்சு நாங்கள் அதை செயல்படுத்தணும், அதுவும் இன்னும் சிறப்பாக அந்த அம்மா உணவு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அதை கேட்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. விஜய் அவர் மேலே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை கூடுதலாக வருது. அதாவது அவங்க கொண்டு வந்த திட்டம், அவங்களுடைய பேர் தானே காலத்துக்கு நிற்கும் அப்படிங்கிற எந்த ஒரு விதர்ப்பம், எந்த ஒரு அதில் ஒரு எதுவுமே இல்லாமல் மக்கள் அதனால பயனடைகிறாங்களா, ஸோ அப்படிங்கும் போது நாம் அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு அவர் நினச்சி அந்த திட்டத்துக்கு ஆணையிட்டது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷம். அதாவது எனக்கு எப்பவுமே இந்த திமுக கொண்டு வந்து திட்டங்களை செயல்படுத்துறதான் எனக்கு பிடிக்காது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் பயனடைகிறாங்கன்ட்டு தான் அவர் அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காரு. ஸோ எப்படியோ முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதனால் பயனடைகிறாங்களா, ஸோ அது யார் கொண்டு வந்து திட்டமாக இருந்தானே அதை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த வகையில் அவருடைய பெருந்தன்மையை நம்ம பாராட்டியே தீரணும். அதுக்காக தான் இந்த நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா பக்கமும் சுற்றி சுழண்டு அடிக்கிறாங்க. காவல்துறை பயங்கரமாக அதிரடியாக செயல்பட்டு இருக்கு. எங்கே யார் தப்பு பண்ணாலும் சரி, தப்பை தட்டி கேட்காம அதுக்கு உறுதுணையாக போனாலும் சரி, உடனே சஸ்பெண்டு. அந்த வகையில் நேற்று ஒரு இன்சிடென்ட் பார்க்குறேன். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 20 ரூபா அதிகமாக வாங்கினாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த டாஸ்மாகில் வேலை பார்க்கக்கூடிய மேற்பாளர்கள் மனோகர், ஆறுமுகம் அப்படிங்கிறவனும் விற்பனையாளர் சேகர் அப்படிங்கிற 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பொடி அதிரடி கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு ஆட்சியை நம்ம தமிழக நிறுவனம் தான் நாம் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நம்ம மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள ஒரு குடும்பமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அதை அவர் செவ்வனே செயல்படுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்மளுக்கு ஒரு பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அவர் அதிரடியாக அது மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள நம்ம கேட்டுக்கிறோம். சரி, ஓகே. இன்னைக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம எதுக்காக மெயினாக இன்னைக்கு வீடியோ போட்டு நினைச்சேன் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து பிரஸ்ஸே சந்திக்காம அப்படியே மூஞ்சி தொங்குன நிலையில ஒருத்தர் இருந்தார். யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமா. ஸோ நம்மளுக்கே சில நேரங்களில் பார்க்கும்போது ஒரு பரிதாபமும் ஒரு பாவமும் வரும். ஏன்னா ரொம்ப நாள் கத்தி பேசிட்டு இருக்காரு. சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி காலத்தில். ஸோ அப்படிங்கும்போது என்னதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு மண்ணை இவர் விஜய் விமர்சனம் நம்ம பேசினாலும் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பாவமாக இருக்கும். சில நேரங்களில் அவங்க கட்சி தோத்து போச்சுல, அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மனசில் தோணும் வச்சுக்க, ஒரு இடங்கள் 2 இடங்களே அவங்க வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கும். ஆனால் நேற்று அவர் பேசின பேச்சா பார்க்கும்போது இவங்க இன்னும் திருந்தலை, ஏன் நாம தோத்தோம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் திரும்ப அதே மாதிரி பேசி திருறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபமும் எரிச்சல் தான் வருது. நேற்று அவர் பேசுறாரு. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் அந்த இனப்படுகொலை நடந்த அந்த தினத்தை முன்னிட்டு அவர் செங்கல்பட்டுல மறைமநகரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு. அதில் டாபிக் என்ன, இன எழுச்சி மாநாடு. ஓகேவா, நல்லா பார்க்கணும். அதில் அந்த டாபிக் சம்பந்தமாக தானே பேசணும். எப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் இனத்தை கொண்டு குமிச்சாங்க, அதுக்கு எந்தெந்த அரசாங்கம் துணை போரிச்சு அப்படின்னு அவங்கள சாடுற இடத்துல அப்பவும் பார்த்தீங்கன்னா விஜய் பிடிச்சி இதை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிக்கிட்டு, அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருந்துச்சான். இது இப்பதான் தெரியுதா? நாங்கள் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோமே 10 லட்சம் கோடி கடனே நீங்கள் இலவச திட்டம்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேனே. இவர் அறிவிச்சுட்டு இன்னைக்கு இப்போ ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தெரியுதா 10 லட்சம் கோடி கடனே அப்படின்னு நக்கலா விமர்சிக்கிறார். நான் கேட்குறேன், 10 லட்சம் கோடி கடன் இருக்குது ஆரம்பத்திலே அவர் சொல்லதான் செஞ்சாரு. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதனால நான் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு அவர் சொன்னாரா? எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் முதல்ல ஒரு பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் அந்த கால இது கொடுக்கணும்ல. அதுவும் விஜய் அவர்கள் முதலாக முதலமைச்சர் அவங்க கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ அவங்களுக்கு புரிதலுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளேயே என்னத்தை விமர்சனம் தூக்கிட்டுன்னு கேட்கறேன். இல்லை, எனக்கு சீமானை பார்க்கும்போது என்ன கேட்குறதுன்னா, இப்போ இணை எழுச்சி மாநாட்டில் நம்ம என்ன விமர்சிக்கணும்? அந்த மக்கள் கொல்லப்பட்டதுக்கு இங்க ஆட்சியாளர்ல இருந்து யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சு அந்த காங்கிரஸையும் திமுகவையும் விமர்சிக்கணும். முழுவதும் அவங்க தானே விமர்சிக்கணும். இதுல கூட காங்கிரஸ் இப்ப விஜய் கூட சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல விஜய் நீங்க விமர்சிக்கலாம். இந்த அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அதை மட்டும் தான் நீங்க விமர்சிக்கலாம் அந்த இடத்துல. அதை விட்டுட்டு ஆட்சிக்கு வந்திருக்கேன், இவன் எப்படி ஆட்சி நடத்துறான் பாரு, அதாவது காமெடி பண்ணவன் ஆட்சியில் உட்காந்துருக்கான், நான் இவ்வளோக்குள்ள கத்தி பேசுறேன், மக்கள் என்னை ஏத்துக்கல,
வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கேன், எப்படி அவன் செயல்படுத்துறான் அப்படி இப்படின்னு என்ன இதெல்லாம் பேச கேட்குறேன். அதாவது நீங்கள் இந்த 8% வாங்கின ஓட்டு இப்போ 2% குறைஞ்சிருக்குல்ல, அதுக்கு முழு காரணமும் விஜயை நீங்கள் எதிர்த்தது மட்டும்தான் காரணம். இல்லைன்னா உங்களுக்கு இருந்த அந்த ஓட்டுங்க இருக்குல்ல, அது அப்படியே சால்ட்டாக இருந்தது. ஏன்னா அதாவது எதுக்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டோம், என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிட்டீங்க அப்படிங்கிற புரிதலே இல்லாமல், அதாவது ஈழத்தில் தமிழர் கொல்லப்பட்டது காரணமாக இருந்தது காங்கிரஸ் திமுகனா அவங்கள தான் உங்களுடைய மெயின் எதிரியாக இருக்கணும், அவங்கள தான் நீங்கள் மெயினாக விமர்சிக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள அடிக்கிறதே விட்டுட்டு முழுக்க முழுக்க விஜய் தான் என்னுடைய ஏதோ பரம எதிரி மாதிரி. ஏன் விஜய் தமிழன் இல்லையா? அந்த ஈழத்தில் தமிழர் கொல்லப்படும் போது இவர் தானே அவர் நடிகராக இருக்கும் போதே உண்ணாவிரத போராட்டம் இருந்தார்ல, அப்படி என்ன உங்களுக்கு எதிரின்னு கேட்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரே நீங்கள் வந்துட்டு விஜயை டார்கெட் பண்ணுறீங்க? ஸோ நீங்களும் உங்களோட தும்பிகளும் உங்களுடைய நோக்கம் தவறாக போகும்போது தான் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு எரிச்சலே வருது. இப்போ நாம விஜய்க்கு நம்ம ஓட்டு போட்டு விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், இருந்தாலும் என்னுடைய ஒரு ஓரத்தில் உங்கள் மேலே ஒரு பரிதாபம் இருக்குல்ல, அதை நீங்களே உங்கள் வாயால கெடுத்துக்கிறீங்க. இவங்க இப்படிதான் வரே, இவங்க என்னதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் தான் வருது. இல்லை அவர் இப்போதான் புதுசாக பொறுப்பேற்றிருக்காரு, இன்னும் 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள அவருடைய ஆட்சியை பற்றி நக்கல் நையாண்டி. என்ன கேட்குறேன்னா, திமுக தான் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் திமுக தானே இருக்கணும். உங்களுடைய இது இந்த இணைய எழுச்சி மாநாட்டில் திமுக தானே மெயினாக அடிக்கணும், காங்கிரஸ் தானே மெயினாக அடிக்கணும். விஜய் எதுக்கு மெயினாக நீங்கள் டார்கெட் விஜயே அங்கே வந்து கதையிட்டு இருக்கீங்க, விஜயை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்போட்டி உங்கள் நோக்கம் சிதறுது, உங்களோட நோக்கம் சரியா இல்லைங்க காரணத்துக்காக மக்கள் இவ்வளோக்குள்ள உங்களை நிராகரிச்சது. புரியுதா? இல்லைனா உங்களுடைய நீங்கள் எப்படி ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ விஜயவால் அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரலை அப்படின்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியெல்லாம் பிடிச்சிருக்க முடியாது. அதாவது ஓரளவு பெர்சன்டேஜ் இப்போ நீங்கள் போன தடவை 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 கூட வந்திருக்கும், இல்லைன்னா ஒரு 50 லட்சம் வந்திருக்கும் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வந்திருக்கும் உங்களுக்கு விஜயவால் வராமல் இருந்தா. சப்போஸ் விஜயவால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விஜயவால் விமர்சிக்காமல் இருந்தால் அந்த 36 லட்சம் ஓட்டுகளையும் அப்படியே நீங்கள் தக்க வச்சிருக்க முடியும். ஆனால் எப்போ நீங்கள் உங்களுடைய நோக்கம் தவறாக போய் காங்கிரஸ் திமுகவை அடிக்கிறதை விடவும் 24 மணி நேரமும் நீங்களும் சாட்டையும் விஜய் 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 விஜய்னே அது கதற போய் தான் எல்லா மக்களும் உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் ஒரு இது வந்துட்டு, என்னடா இது யாரை எதிர்க்கணுமோ அவங்களும் எதிர்க்காம. ஏன்னா விஜயவால் முழுக்க திமுக தான் எடுத்து, நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்த திமுக வந்துருந்தா அப்போ அவங்க திமுக தான் மெயின் ஃபோக்கஸ் அடிக்கணும். அப்போ 2 பேர்ல யார் பெஸ்ட்னு பார்த்துருப்பாங்க. அதை விட்டுட்டு திமுக பக்கம், அதாவது இவ்வளவுக்குள்ள ஈழத்து தமிழில் கொல்லப்படுறதுக்கு இங்கேருந்து உதவி பண்ண திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா அதில் திமுக வந்தாலும் பரவாயில்லையா, ஆனால் விஜய் வரக்கூடாதான். உங்கள் தும்பி சாட்டை தான் பேசினா, அதனால தான் இந்த அடி. திமுக வந்தாலும் பரவாயில்ல, அப்போ விஜய் வரக்கூடாதா அப்படிங்கிறத இந்த கொடுத்துருக்காங்க. நான் நக்கிட்டு போச்சா? இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா, நாம் தமிழ் கட்சியை பார்த்தா நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சொல் பேச்சு கேட்கலாம் இவெல்லாம் பட்டாதான் திருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பட்டும் திருந்தாத ஒரு கட்சி கட்சினா நாம் தமிழ் கட்சி தான். நாம் ஏன் இந்த தேர்தலில் தோற்று போனோம் அப்படின்னு கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணணும். இன்னொன்று, நீங்கள் விஜயை விமர்சிக்கிற நேரத்தில் உங்கள் கட்சியை கட்டமைக்கிறது இல்லை, அடுத்தட்டில் உங்கள் கட்சியை எப்படி வலுப்படுத்தணும், எப்படி நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி பூத் ஏஜென்ட்டுக்கு போட்டிருக்கணும், எதுவுமே கிடையாது. ஏதோ திமுக காசு வாங்கிட்டு விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி 24 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். அப்புறம் மக்கள் எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க? அதான் பார்த்தாங்க, சரி இது வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு. எதுக்கு வேஸ்ட்டாக ஓட்டு போட்டு திரும்பி திமுக ஆட்சியில் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களால் தான் சொல்கிறானே திமுக வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் விஜய் வரக்கூடாதுன்னு. அதனால தான் எல்லாம் விஜய்க்கு போட்டாங்க. சரி திமுக எதுக்கு நாங்கள் வர வைக்கணும், அதுக்கு நாங்கள் விஜயை வர வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. என்னத்தை சொல்ல, சரி இப்படிதான் இவங்க திரும்ப போறமே தெரில. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அவருக்கும் தான் எதுக்கு தோத்தோம் அப்படிங்கிற அந்த புரிதலே இல்லாம அந்த ஆணவத்தில் ஆடிட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. இடையில இவரு மேலேயே நமக்கு ஒரு பரிதாபம் வந்துச்சு. அதாவது ஆரம்ப காலத்தில் விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாரப்பா, ஆனால் இவரை போய் விஜய் அவர்களை போய் முதல்வரானதுக்கு அப்புறம் எல்லாருமே மீட் பண்ணாரு, ஆனால் இபிஎஸ் போய் மீட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம், ஏன்னா அவங்க கட்சியில தான் பாதிக்கு மேற்பட்டவங்க நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காங்க. அப்படிங்கிற காலகட்டத்தில் எப்படி அவரை போய் சந்திக்கிறதுங்கிற, ஏன்னா அவரும் எதிர்ப்பில் இருக்காருல்ல, எப்படி மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால அந்த நிலைப்பாட்டில் அவர் மீட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். அதுவும் உண்மைதான். அதனால அவர் மீட் பண்ணல. இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியும் அவர்கள் மீட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தானே ஆதரவு கொடுக்காங்க. ஆதரவு கொடுக்குறவங்க தான் முக்கியம். ஆட்சியை நம்ம நிலைநிறுத்தி 5 வருஷம் கொண்டு போகணும்ல. ஸோ அப்படிங்கும்போது அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை நிலைநிறுத்தி கொண்டு போறதுக்கு பெரும்பான்மை இல்லைன்னா இப்படி தான் யுக்திகளை கையாளுவாங்க. இதில் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க. ஸோ அதாவது இதை விட கேவலமாக யுக்தியில் கையாளுவாங்கலாம். அதாவது திமுகவும் அதிமுக பரம எதிரிகளாக மக்கள்கிட்ட போய் இவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருந்து ஓட்டு கேட்டு நின்னவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று சேருவாங்களாம். அது பொய்க்கால் குதிரை கிடையாது. அப்பெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு ஆட்சியாக இருந்திருக்குமா? யாரை பார்த்து பொய்க்கால் குதிரைங்க? இல்லை எனக்கு புரியல. நக்கலா இப்போ இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு இபிஎஸ், பொய்க்கால் குதிரைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தயவுல இப்போ 5 கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அந்த தயவுல பார்த்தீங்கன்னா விஜயவால் நிற்கலாம். இல்லை சிரிப்பா இல்லை? மொத்த தேர்தலையே 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோக்குள்ள நீங்க பெரிய பாரம்பரிய கட்சியிலான திமுக உடைச்சு மூளையில உட்கார வச்சுட்டு இன்னைக்கு அவர் 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. வெறும் 10 தொகுதிகளுக்கு யாரா இருந்தாலும்
அவங்ககிட்ட யார் வர கேட்டாலும் விருப்பம் தெரிவிக்கவும் செய்வாங்க. அப்படி அவங்க வந்தா அவங்க இதுல ஆட்சி அமைச்சா அது பொய்க்கால குதிரைன்னா, அப்போ சொந்தமா ஜெயிக்காம ஒருத்தங்க யாரோ ஒருத்தவங்க உங்களை நாங்க வச்சுட்டு போறோம்னு சொல்லும் போது அப்படி தவுண்டுட்டே போய் நீங்க வந்து ஆட்சியை பிடிச்சிங்களா, அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? என்னன்னே புரியல. அதாவது இவருக்குமே நாம ஏன் தோத்தங்கிறத ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு புரிய மாட்டேங்குது. அதாவது தாங்கிற அகங்காரம், யாரும் என் கூட இருக்கல இல்லையா, ஒற்றுமையை சேர்க்கறதா எனக்கு முக்கியமே கிடையாது. இந்த கட்சி என் கண்ட்ரோல் இருக்கணும், ரெட்டலை என் கூட கண்ட்ரோல் இருக்கணும், ரெட்டலையை மட்டும் வச்சு எல்லா மக்களும் ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் இப்போ அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. இவர் பண்ண துரோகத்துக்கு எப்பவுமே துரோகத்தின் சம்பளம் துரோகம் தான். நீங்க சசிகலா அவர்களுக்கு பண்ண துரோகத்துக்கு இப்போ நீங்க அனுபவிக்கீங்க. இப்போ விட்டுட்டு போனா அவங்களாம் வந்து துரோகிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? சசிகலா அவர்களுக்கு இன்னும் இருக்கு ஏபிசிக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு. தளபதி விஜய் வெற்றிகரமா முடிச்சு விட்டாரு. என்ன சொல்லனே தெரியல. சரி, இவ்வளோக்குள்ள ஆலமர கட்சி 75 பாரம்பரிய கட்சி அப்படின்லாம் பயங்கரமா பீத்துனவங்கலாம் இன்னைக்கு புலம்பி கதறாங்க, கண்ணீர் விடாத குறையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணமான தளபதி விஜய் அவர்களை பார்க்கும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாராட்டு மூலையே தோணுது. அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது நம்மள அறியாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறோம். எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க. சரி, ஓகே, இன்னும் அவருடைய அந்த செயல் திட்டங்கள் இன்னும் வேலை எடுக்கணும். அவர் சொன்ன வாக்குறுதிகளை எப்படியாவது நிறைவேற்றணும், அதான் மெயின். இங்கே அவ்வளோ பேர் வந்து நக்கல் நையாண்டி. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படியாவது நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிருங்க. அதை மட்டும் இந்த 5 வருஷத்துக்கு நிறைவேற்றிருங்க. அவ்வளோதான் நான் சொல்ல நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுது, நீங்களாம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? பாய்.